தமிழ் மக்களே வணக்கம். பல தடவை டேபிளை இழுத்து இழுத்து போட்டு பேசியாச்சு. பல முறை மினரல் வாட்டரை மடக்கு மடக்குன்னு குடிச்சாச்சு. ஷாம்பெயின் கோப்பைகளை பல முறை டிங் டிங்னு இடிச்சு சத்தத்துடன் இடிச்சு குடிச்சு பேசி பார்த்தாச்சு. பீஸ் டீல் ஏற்படவே மாட்டேங்குதே இந்த ஈரான் கூட. என்ன செய்யலாம்? தமிழக தொகுதி பங்கீடு மாதிரி, அதிமுக பிரச்சனை மாதிரி சஸ்பென்ஸா இழுத்துக்கிட்டே போகுதே. ஒரு முடிவும் எட்டப்பட மாட்டேங்குதே. இவ்வளவு நஷ்டம் அடைந்த பிறகும் ஈரான் எதற்கும் சம்மதிக்க மாட்டேங்குது. இதற்கு காரணம் யார்? அப்பாஸ் அராக்கியா, டொனால்டு ட்ரம்பா, ஹெக்ஸத்தா, புரோக்கர் சபாஸ் ஷெரீஃபா, முஜ்தபா கோமெனியா? இவர்கள் யாருமே இல்லை. ஒரே ஒரு IRGC ராணுவ அதிகாரி தான் இதற்கு காரணம். அவர் பெயர் அகமது வாஹிடி. அவர்தான் பீஸ் டீலில் இன்னும் கை நாட்டு வைக்காம இழுத்தடித்து கொண்டு முட்டுக்கட்டையா இருக்கார். அவர்தான் ஈரானின் இந்த துயரங்களுக்கு முழு முதல் மூல காரணம். ஈரான் ராணுவத்தின் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜெனரல் என்று பெயர் எடுத்தவர் இவர்தான். அலி அயத்துல்லா கோமெனியை பிரெயின் வாஷ் பண்ணி அவரையே ஒரு தீவிரவாதியாக மாற்றியது இந்த அகமது வாஹிடி தான். கோமெனி இறந்த பிறகு ஒரே ஒரு நாள் மட்டும் அமைதியாக இருந்தார். அடுத்த நாள் IRGCயின் தலைமை பதவியை கையில் எடுத்தார். வந்தது வெனை. அது வேலாயுதம் புள்ள வீட்டை போய் தட்டியது. வீட்டு கதவை தட்டியது. காலிங் பெல் இருந்தும் மலார் மலார்னு கதவைத்தான் தட்டியது. உலகமே அதில் விழித்து கொண்டது. அந்த சத்தத்தில் இந்த உலகமே விழித்து கொண்டது. அமெரிக்கா இஸ்ரேலின் தொடர் தாக்குதலை நாம் எதிர்கொள்வோம். நாம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்க கூடாது, இடம் தரக்கூடாது. என்ன இழப்பு ஈரானுக்கு வந்தாலும் நாம போராடணும், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று உசுப்பேத்தி ஈரானியரின் உடம்பை ரணகளம் ஆக்குனது இவர்தான். அதுதான் இவரது கைங்காரியம். இவர்தான் பேச்சுவார்த்தை கனிந்து வரும் வேளையிலே நேர ஆப்போசிட்டா பேசி அதை கலைத்து விடுவார். இதனால் போர் தீவிரமடைந்து ஈரானிய நகரங்கள், அணுசக்தி நிலையங்கள், ஆயுத கிடங்குகள், மிசைல் தொழிற்சாலைகள் இவையெல்லாம் அழிந்து போனதுதான் மிச்சம். அதுதான் இவர் கைமேல் கண்ட பலன். சீனியர் IRGC லீடர்கள் பலர் போரில் உயிர் இழந்ததற்கும் இவர்தான் காரணம். தன்னுடைய மூளையை கோமெனி இவரிடம் அடகு வைத்துவிட்டு ரசீதை வாங்கி கொண்டு போனதால் தான் கோமெனி தன்னுடைய இன்னுயிரை இழக்க வேண்டியது வந்தது. பாதுகாப்பாக குழிக்குழு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கலாம்ல, அதை போடாமல் பூமிக்கு மேலே உள்ள கட்டடத்தில் கூட்டம் போட ஏற்பாடு செய்தது இவர்தான். அது மொசாத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் February 28 அன்று கோமெனிக்கு பால் ஊத்தப்பட்டது. கோமெனி இறந்த பிறகு ஒரு காலத்தில் பழைய ஆர்மி சோல்ஜராக இருந்த இந்த அகமது வாஹிடி பிரிகேடியர் ஜெனரலாக மாறினார். பிறகு IRGC கமாண்டிங் சீஃபாக மாறினார். கலைஞரோட நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் K. சண்முகநாதன் DMKயின் பொதுச் செயலாளராக திடீரென்று மாறினா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இருந்தது இதுவும். ஈரான் ராஜா வம்சத்தில் அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்ததில் இருந்து கோமெனிக்கு சளியோட சனியும் பிடித்தது. கோமெனி இறந்த மறுநாள் மார்ச் 1 இவர் பதவியேற்றார். அகமது வாஹிடி 1988 இருந்து 1989 வரை எலைட் ஆர்மியில ஒரு சீஃபாக வேலை பார்த்தவர். குவாசம் சுலைமானிக்கே தலைவனாக இருந்து இஸ்ரேலிய வெறுப்பை வளர்த்து எடுத்தவர். அமெரிக்காவை பார்த்து பயந்த ஒரு மனிதன் இந்த குவாசம் சுலைமானி. அந்த குவாசம் சுலைமானிக்கே பாஸாக இருந்தவர் இவர்தான் அந்த சுலைமானிக்கே கட்டஞ்சாயாவாக இருந்தவர். அப்படி என்றால் எப்படிப்பட்ட அரக்க குணம் உடையவன் என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இவன் உயிருடன் இருக்கும் வரை எந்த ஈரானியனும் உயிருடன் நிம்மதியா வாழ முடியாது. இவன் தலையில் ஒரு பங்கர் பஸ்டர் பாம கொண்டு வந்து போடுங்கப்பா என்று சொல்ல அங்க எந்த ஈரானியனுக்கும் துணிச்சல் இல்லை. அங்கு முகமது அகமது நிஜாட், இப்ராஹிம் ரைசி இவர்களை செதுக்கி எடுத்த சிற்பி இவன்தான். ஈரானிய பெண்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் இவன்தான். சுப்ரீம் லீடர் ஏதாவது சொன்னாலே காது கேட்காத மாதிரி இருப்பவனும் இவன் தான். சுப்ரீம் லீடராலும் ஒன்னும் செய்ய முடியல இவருடன். இவர்கிட்ட சுப்ரீம் லீடருடைய பருப்பு வேகாது. ஆனால் இவனது வீட்டுக்கு பெரிய பெரிய சூட்கேஸ்கள் சோபா செட்டுக்கு பதில் லாரிகளில் வந்து இறங்கும். அதை கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த கலெக்ஷன்களை என்ன பண்ணுவான், எதில் முதலீடு பண்ணுவான் என்பது அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பேட்டை ரவுடியாக இருந்தவனை நிதி அமைச்சரா ஆக்குனா இப்படித்தான் இருக்கும். 2022 மாஷா அமினியின்
ஜெயில் மரணத்துக்கு பிறகு எழுந்த போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கியவன் இவன்தான். அந்த போராட்டங்களை தூண்டியவனை விசாரணையின்றி சுட்டு தள்ளியவன் இவனே. 1994 நடந்த பாம் பிளாஸ்டில் இன்டர்போல் போலீஸ் ஈரானில் இவனுக்குத்தான் நோட்டீஸ் வழங்கியது, இவனைத்தான் தேடியது. ஜூயிஷ் கம்யூனிட்டி சென்டரில் 85 இஸ்ரேலியர்கள் அநியாயமாக அந்த பாம் பிளாஸ்டில் அகால மரணம் அடைந்தார்கள். அதை இவன் கேக்கு வெட்டி கொண்டாடினான். இந்த பாம் பிளாஸ்டுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூசாமல் பொய் சொன்னதை கேட்கும் போது நமக்கு பத்திக்கிட்டு வரும். பல தலைவர்களின் பெயர்கள் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும், என் வாயால் அதை சொல்ல வேண்டாம். இந்த பீஸ் டாக் நிறைவு பெறாமல் போவதற்கு வேண்டிய தடைகளை தங்கு தடையின்றி செய்பவன் இவனே. இஸ்லாமாபாத்தில் நடந்து முடிந்த முதல் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கும் இவன்தான் காரணம். ஹார்முஸ் நீரிணையை எந்த தங்கு தடையும் இன்றி திறக்கலாம், நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்பதை நாங்கள் தள்ளி போடலாம் என்று முடிவெடுத்த போது டெஹ்ரானில் இருந்து நோ நோ என்று உறக்க சொல்லி அந்த பேச்சுவார்த்தை தொடராமல் பார்த்து கொண்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் இவனே. பேச்சுவார்த்தை வெற்றியடைய போகிறது என்று டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த போது கூட அந்த முடிவுக்கு ஒரு யூட்டன் அடித்ததற்கு காரணம் இந்த அகமது வாஹிடி தான். அதனால் ஹார்முஸ் முனை மூடி இல்லாமலே மூடிக்கொண்டது. மறுபடியும் யாரோ வண்டி ஓட்டும் போது சடன் பிரேக்க அமுக்குறாங்கப்பா, அது யாருன்னு தெரியலையே என்று ஜேடி வான்ஸ் சொன்ன போது பீடா மென்னு துப்பி கொண்டு இருந்தவன் இவன் தான். எந்த சீனியர் லீடரும் கோமனியை சந்தித்து விடாதபடி தடுக்கும் ஆதவ் அர்ஜுனா இவர் தான். கூர்கா மாதிரி கதவுக்கு பக்கத்திலேயே நிக்கிறாரு, எந்நேரமும் நின்றுகிட்டு இருக்காராங்க. டொனால்டு ட்ரம்புக்கு புரிந்து விட்டது, பேச்சுவார்த்தை முடியாமல் ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து கொண்டு போவதற்கு காரணம் இந்த அகமது வாஹிடி என்ற மண்டைடி தான். அகமது வாஹிடி போர் முனையில் முதல் வரிசையில் வந்து போரிடப் போவதில்லை, காயமுற்ற வீரர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு வந்து காப்பாற்றப் போவதும் இல்லை. சேப்பாக்கத்தில் உள்ள பெருச்சாளி பொந்தில் இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு இருப்பான் இவன். குண்டு துளைக்காத காரில் சென்று பதுங்கு குழியில் பதுங்கும் கழுதை புலி இவன். இவன் உயிருடன் இருக்கும் வரை ஈரானியர்கள் கோமனி மாதிரி உயிரிழந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு தனி மனித மூளையின் செயல்பாட்டால் ஜியா முஸ்லிம் என்ற ஒரு இனமே அழிந்து கொண்டு இருக்கிறது. அது ஜெனோசைடா இவங்களுக்கு தெரியாது. இஸ்ரேலியன் தீவிரவாதிகளை தேடி பிடித்து கொன்னா அது ஜெனோசைடு. அங்கு தனி ஒருவனின் மூளையின் செயல்பாட்டால், ஒரு மூளை இல்லாதவனின் மூளையின் செயல்பாட்டால் இஸ்ரேலில் உள்ள யூத இனமே குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு தனி மனித சிந்தனையால் அதன் விளைவாக ஹார்முஸ் நீரிணை மூடியே கிடக்கிறது. ஈரான் பொருளாதாரமும் பெர்சியன் கடலில் மூழ்குவது பற்றி இந்த மரமண்டைகளுக்கு கவலை இல்லை. அமைதியாக இருப்பவர்கள் ஆபத்தானவர்கள் என்று எடுத்துக்காட்டிய அறிவாளிகள் இவர்கள். உலக பொருளாதார வீழ்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கும் இவனின் மூளை சிதறும்படி ஒரு ஏவுகணையை விட அமெரிக்காவுக்கு என்ன தயக்கம் வேண்டி இருக்கிறது? இதற்கிடையில் பெசஸ்கியான் எக்காலத்திலும் நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம் என்று இந்த உலக மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் என்றும், ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு மட்டும்தான் அணுசக்தியை உபயோகிக்கப் போகிறோம் என்றும் ஒரு உறுதிமொழியை உலக மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதை ஒரு பக்கெட்டு தண்ணீரில் எழுதி பத்திரமா நாமும் பாதுகாப்போம். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்போம் என்று ஒரு நேரம் பேசிய வாய் அடுத்த நிமிஷம் மிஸ்டர் பிரசிடென்ட் நாங்கள் எங்கே அப்படியெல்லாம் சொன்னோம் என்று பல்ட் அடிக்க வேண்டியது. ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகளுக்கு நேத்தன்யாகு இதுவரை உடன்படவில்லை. கோமெனி குடும்பம் இன்னும் அழியவில்லை. அது இஸ்ரேலில் இருக்கும் ஆபத்து தலைக்கு மேல் தொங்கும் ஒரு கத்திதான். ஈரானின் ஆயில் மேல் போடப்பட்ட தடையை லிப்ட் பண்ணினால் நிரந்தர சீஸ்ஃபயர் ஏற்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. லெபனான் மேலையும் சீஸ்ஃபயர் கொண்டு வர வேண்டும் என்று ஈரான் வற்புறுத்துவதை இஸ்ரேல் விரும்பவில்லை. ஈரானுக்காக லெபனானில் பெருச்சாளி வேட்டையை நாங்கள் நிறுத்த முடியாது என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இப்போது நடப்பது நிரந்தர சீஸ்ஃபயருக்கான முயற்சியா அல்லது ஒரு டெம்பரரி ஹால்ட்டா என்பது காலம்தான் பதில் சொல்லும். ஹிஸ்புல்லாவை முழுவதுமாக அழிக்கும் வரை இஸ்ரேலை எந்த சீஸ்ஃபயரும் கட்டுப்படுத்தாது. எந்த கொம்பனும் அதை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வேண்டுமானால் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டது என்று கதறிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. புளோட்டில்லா கப்பல்கள் மெடிட்டரேனியன் சீயில் நாங்கள் பார்த்தால் அதை மூழ்கடிப்போம். எலிப்பந்துகளுக்கு நாங்கள் சீல் வைப்போம். சமீபத்தில் லெபனானில் உள்ள 100 மீட்டர் டனலில் பதுக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. ஈரானுடைய எண்ணெய் வித்த காசு இப்படி வீணாக போய்கொண்டிருக்கிறது.
ஒரு கவளம் சோறு கூட பாலஸ்தீனர்களுக்காக இவனுங்க பொங்கி போட்டதே கிடையாது. அங்குள்ள குழந்தைகளுக்கு மேலே பாசத்தை காட்டியது கிடையாது. அவர்களுக்கு ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த ஈரான். அப்படிப்பட்ட இரக்கமற்ற கூட்டம் தான் இந்த ஈரானிய IRGC பட்டாளம். இந்த கோமனியின் கோமண கூட்டம், இந்த ஈரானிய கூட்டம் பிரச்சனை ஓய்ந்து விடாமல் பார்த்து கொள்வதற்குத்தான் ஈரானில் இருக்கிறது. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.